வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிமன்றத்தில் புதிய விதமான தீர்ப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார்கள். அப்பொழுது என்ன ஆகிற்று என்றால், தற்பொழுதைய வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்டு இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக கூறி அனைவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த ஒரு பணத்தை சட்டாங்க. ஆனால் அவருடைய விசாரணை என்பது என்ன விசாரிக்கிறாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எவ்வளோ வருமானம் விட்டுறீங்க அப்படி இப்படின்லாம் விசாரணைகள் எழுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இலக்கான பதவிகள், பணம் வரக்கூடிய இலக்கான பதவிகளை தீவிரமாக கொடுத்திருக்கிறார்கள். அதாவது மின்சாரத்துறை பதவியும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா மதுபான பதவிகளும் பார்த்திங்கன்னா மதுவிலக்கு பதவிகளும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சூழலில் இதுவுமே ரெண்டுமே பார்த்திங்கன்னா முக்கியமான வருமானத்தை ஈட்டக்கூடிய பதவிகள். இந்த ஒரு சூழலில் இதில் அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு, எவ்வளோ சொத்துக்களை சேர்த்திருக்காரு அப்படின்ற ஒரு பல விதமான விஷயங்கள் என்பது கேட்கப்பட்டு கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடைபெறப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து அவருடைய பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தின் விசாரணையின் பொழுது மீண்டும் 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 பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவல் பார்த்திங்கன்னா நீடித்து கொண்டே தான் போயிருக்கின்றது. செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் என்னதான் பார்த்திங்கன்னா அவருடைய தரப்பினர்கள் மனு தாக்கலை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு தடவை கூட அவருக்கான பார்த்திங்கன்னா தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வரவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்த உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறையும் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பினர்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்க நம்மளுடைய செந்தில் பாலாஜி தரப்பினர்கள் தீவிரமாக போராடுறாங்க. ஆனால் திமுக இந்த ஒரு வழக்கில் தீவிரம் காட்டல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா, பிரச்சாரம் தேர்தல் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு மக்களவை தேர்தலுக்குள்ளே அவர் வெளிவந்தால் உண்டு, அப்புறமா வெளிவருவதற்கு கொஞ்சம் இழுத்தடிப்பாகத்தான் இருக்கும் அப்படின்றதும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறதோ நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொண்டே இருக்கும் என்பதை தற்பொழுது தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.